ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. நீங்கள் +2 முடிச்சுட்டு கல்லூரி போகக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதோடைய பயன் என்னென்ன, எவ்வாறு அதை விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் +2 முடித்த மாணவரா அப்படின்னா இந்த சான்றிதழ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். ஸோ இதை பற்றி ஒரு சில தகவல் பார்க்கலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிப்பதற்காக தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா கட்டண சலுகையை வழங்கி வருது. அரசு கல்லூரியாக இருக்கட்டும், இல்லைனா தனியார் பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும், அல்லது மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா பல் மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கட்டும், இல்லைனா கால்நடை மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கட்டும், வேளாண்மை கல்லூரியாக இருக்கட்டும், இல்லைனா சட்ட கல்லூரிகளாக இருக்கட்டும், இந்த கல்லூரிகளில் இதுவரை பட்டதாரிகளே இல்லாத குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் கவுன்சிலின் மூலம் பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி படிப்பதை ஊக்குவிப்பதற்காக ஜாதி பாகுபாடு இல்லாமலும் வருமானத்தை கணக்கில் கொள்ளாமலும் அந்தந்த மாணவர்களுடைய தொழிற்கல்வி கட்டண செலவை நம்ம கவர்மெண்டே ஏற்றுக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? அதாவது ஜாதி பாகுபாடோ அல்லது வருமானமோ, அந்த அதிகபட்ச வருமானமோ அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம கவர்மெண்டே அவங்களுடைய கல்வி, அந்த டியூஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா, கல்வி கட்டண, அந்த தொழிற்கல்வியோடைய கட்டண செலவை நம்ம கவர்மெண்டே ஏற்றுக்கிறாங்க. இது நான் மேலே சொன்ன இந்த அத்தனை கல்லூரிகளுக்குமே பொருந்தும். அதே போல் பார்த்தீங்கன்னா சுயநிதி பொறியியல் கல்லூரிகளிலும் சரி, அதே போல் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளிலும் சரி, சுய ஆதரவு படிப்புகளில், அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது படிக்க சேரக்கூடிய மாணவர்களுக்கும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில், அதாவது AICTE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கவுன்சில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரிக்கான கல்வி கட்டண சலுகையை அவங்க வழங்குறாங்க. ஓகேவா? அதே போல் ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் படிக்க சேரக்கூடிய 5% மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சலுகையானது வழங்கப்படுது. இந்த சலுகையை பெற விரும்பக்கூடிய அந்த மாணவன் இருக்கார் இல்லையா, அந்த மாணவர்களுடைய பெற்றோருடைய வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆண்டு வருமானம் 4.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் அந்த மாணவருடைய பெற்றோருக்கு. ஓகேவா? அதே போல ஒற்றை சாளர முறை மூலமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் நேரடியாக பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆண்டில் சேர்ந்து படிக்கும் முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு இந்த கல்வி கட்டண சலுகை கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் மூலமாக பொறியியல் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான சான்றிதழ் இருக்குன்னா அவங்களுக்கும் இந்த சலுகையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி கட்டண சலுகைக்கு தகுதி இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் அகதி மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சலுகையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழை எப்படி நம்ம பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இதோ. என்னன்னா, முதல் தலைமுறை பட்டதாரி என்பதற்கான அந்த சான்றிதழை பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பள்ளிகளில் +2 படிக்கணும், +2 முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பட்டதாரிகளே இல்லாத குடும்பத்தை சேர்ந்த மாணவராக நீங்கள் இருக்கணும். உங்கள் வீட்டில் ஆல்ரெடி பட்டதாரிகளாக யாருமே இருக்கக்கூடாது, நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இ-சேவை மையங்களின் மூலமாக பார்த்தீங்கன்னா இணையவழி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது அரசு வேலைவாய்ப்பகங்கள் வழியாக நிரப்பப்படும் அரசு பணியிடங்கள் இருக்கு இல்லையா, அதில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம பதிவு வச்சுருப்போம் இல்லையா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் பதிவு வைக்கும் போது நமக்கு போஸ்டிங் வருது அப்படின்னா அந்த போஸ்டிங் போடும்போது நம்ம ஒருவேளை முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருக்கும் அப்படின்னா நமக்கு முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கான். ஸோ அதன்படி இவங்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அதிகமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான தகுதிகள் பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க அப்படின்னா முதல்ல யார் பட்டம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த முன்னுரிமை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகள் ஒரு கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் வசிக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில் முதல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் மட்டுமே முதல் பட்டதாரி சான்றிதழ், அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள் இல்லாத குடும்பத்தில் இரட்டையர்கள் இருக்கிறாங்க
அப்படின்னா அவங்க இருவருக்குமே இந்த சான்றிதழ் வழங்கப்படுமா. அதாவது ஒரு குடும்பத்தில் பட்டதாரிகள் அப்படின்னு யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குடும்பத்தில் ட்வின்ஸ் இருக்காங்க, அதாவது இரட்டையர்கள்லாம் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க இருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்குமே இந்த சான்றிதழ் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சான்றிதழ் பெறுவதற்கு வயது வரையறைன்னு அப்படி எதுவுமே கிடையாது. இந்த குறிப்பிட்ட ஏஜ்குள்ளே தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற வயது வரையறை வந்து எதுவுமே கிடையாது. ஸோ +2 முடிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் எந்த ஆண்டு உங்களுடைய பட்டப்படிப்பை நீங்கள் முடிச்சிருந்தாலும், நீங்கள் அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இயராக இருந்தாலும், செகண்ட் இயராக இருந்தாலும், தேர்ட் இயராக இருந்தாலும், எந்த இயரில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து முதல் பட்டதாரி சான்றிதழை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா உரிய ஆவணங்களுடன் இ-சேவை மையத்தின் மூலமாக தான் இந்த சான்றிதழை வந்து நீங்கள் வந்து கேட்டு வந்து விண்ணப்பிக்கணும். அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது எப்படின்னு ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். அப்படி வேணான்னா நீங்கள் இ-சேவை மையத்துக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போய் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் விண்ணப்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய விண்ணப்பம் வந்து சரிபார்க்கப்பட்டு தகுதியுடையவர்களுக்கு முதல் பட்டதாரி சான்றிதழ் வந்து வழங்கப்படுவது குறித்து ஒரு SMS வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் அந்த SMS வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு நேராக போயிட்டு எங்கே நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அங்கேயே போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து பதிவிறக்கம் வந்து பண்ணிக்கலாம், அதாவது டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழும் இந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்க முடியும். அதாவது கல்லூரி படிப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இடஒதுக்கீடு வந்து இருக்கும். ஸோ அந்த இடஒதுக்கீடுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இடம்பெறுவதற்கு மாற்றுத்திறனாளி என்பதற்கான சான்றிதழ் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம்னு ஒன்று இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே தனிப்பட்ட முறையில் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்துக்கு ஃபஸ்ட்டு போங்க. அங்கே போயிட்டு உரிய ஆவணங்களை, அதாவது அங்கே என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன், அங்கே கொடுக்க வேண்டிய ஆவணங்களை நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா சிறப்பு மருத்துவ அலுவலருக்கோ அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் போர்டு இருக்குல்ல அதுக்கோ நீங்கள் வந்து விண்ணப்ப வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் விண்ணப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே போல் ஒரு SMS வரும். நீங்கள் திரும்ப போயிட்டு அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ் நீங்கள் இந்த இடத்துல இங்கே தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதே போல் முன்னாள் இராணுவ வாரிசாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை எங்கே வாங்கணும்னு இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு உயர்கல்வி படிப்புகளில் தனி இடஒதுக்கீடானது இருக்குது. ஸோ எனவே பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் இடங்களை பெறணும் அப்படின்னா முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசு அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா தமிழ்நாடு முன்னாள் இராணுவத்தினர் நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு செப்பரேட்டாக விசாரிச்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் அலுவலகத்தில் முன்னாள் இராணுவத்தினுடைய வாரிசு அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து வாங்கணும். ஓகேவா? சர்டிஃபிகேட் ஆஃப் டிபெண்டன்சி ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்கள் வந்து காலேஜ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த இடஒதுக்கீடானது உங்களுக்கு எலிஜிபிளாக கிடைக்கும். அதே போல் விளையாட்டு சான்றிதழ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்க. மருத்துவம், பொறியியல் போன்ற தொழிற்படிப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு தனி இடஒதுக்கீடே வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ சர்வதேச, தேசிய மற்றும் மாநில போட்டிகளில் வெற்றி பெற்றவராக நீங்கள் இருக்கீங்க அப்படி இல்லைன்னா பங்கேற்றவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாணவர்களுடைய விளையாட்டு சாதனையை கணக்கிட்டு அதுக்கான மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படுது. ஸோ இந்த போட்டிகளில் மாணவர்கள் பெற்ற சான்றிதழ்கள் வந்து சரிபார்க்கப்பட்டு தனி ரேங்க் பட்டியல் வந்து தயாரிக்கப்படும். அதன்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடுக்கான பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அதன் அடிப்படையில் இந்த படிப்புகளில் சேர தகுதியுடைய மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுது. ஓகேவா? இந்த தரவரிசை பட்டியலை தயாரிக்க +2 தேர்வில் எடுத்த மதிப்பெண்கள் கணக்கில் கொள்ள மாட்டாங்க. ஸோ அந்த +2ல் நீங்கள் எடுத்த மார்க்குக்கும் இந்த சர்டிஃபிகேட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்க வேண்டும், அதாவது பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த நான் சொன்ன கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனே இதை வந்து அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இது போல் வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பை.